திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் அவுத்வானங் சம்பூதா உத்வானங் பவிஷ்யதி. என்ன இந்த வாக்கியத்தில் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கும் இந்த தத்துவம் என்ன என்பதை பார்த்தா, அவுத்வானங் சம்பூதா உத்வானம் பவிஷ்யதி. அதாவது முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதமில்லாமல் அழிந்து போகிறது. இந்த தத்துவத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் இதில் போதனை செய்கிறார். அப்போ இந்த வாக்கியத்துக்குள்ள முழு தர்மமும் அடங்கி இருக்கிறது. 84,000 தர்ம ஸ்கந்தைகளும் அடங்கியிருக்கிறது இந்த ஒரு வாக்கியத்துக்குள்ள. முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதமில்லாமல் அழிந்து போகிறது. அப்போ அதுதான் இந்த சத்துராரிய சத்திய தர்மத்தில், இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தில், இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்கத்தில், சத்தர சதிப்பட்டான தர்மத்தில் பகவான் புத்தர் அவர்கள் போதிப்பது இந்த அவுத்வானம் சம்பூத்தா உத்வானம் பவிஷ்யதி என்கிற இந்த தத்துவத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் எல்லா இடத்திலும் போதனை செய்கிறார். அது வேறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக போதனை செய்கிற போது அது வேறு விதமாக வெளிவருகிறது. அப்போது முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதமில்லாமல் அழிந்து போகிறது என்கிற இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது அங்கே அப்போ ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே உருவானது. உருவானது இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை, உருவானது எங்கேயும் கிடையாது. அது உற்பத்தி நிலையங்களால் உருவானது. உற்பத்தி நிலையங்களால் உருவானது அது இருப்பது கிடையாது. அவைகள் அனைத்தும் எண்ணங்கள். எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா? இல்லை. எண்ணங்கள் என்பது அந்த ஒரு பந்தத்தை பற்ற வைத்து அதை சுற்றினா அது வேகமாக சுற்றுவதன் காரணமாக ஒரு வட்ட வடிவம் தெரியும். ஆனால் வட்ட வடிவம் ஒன்று இருக்குதா அப்படின்னு பார்த்தா வட்ட வடிவம் ஒன்று அங்கே இல்லை. அந்த வேகத்தின் காரணமாக, அந்த சுழற்சியின் காரணமாக, அது வேகமாக சுழல்வதன் காரணமாக அது வட்ட வடிவமாக எங்களுக்கு தெரிகிறது. தெரிவது இருக்கிறதா? இல்லை. அப்போ இதுதான் மனதின் எண்ணங்கள் வேகமாக சுழல்வதன் காரணமாக, வேகமாக இது எந்நேரமும் ஸ்பாக் ஆகி ஓடிக்கொண்டிருப்பதனால, அந்த திரையரங்கில் திரைப்படம் போல தயாரிக்கப்பட்ட திரைப்படம் தயாரிக்கப்பட்டு திரையரங்கில் ஓடுது. அதை நாங்கள் பார்த்து மகிழ்கிறோம். ஆனால் அது அதில் உண்மை இருக்கிறதா என்ற உண்மையை நாங்கள் பார்த்தா இல்லை, அது தயாரிக்கப்பட்டது, அது வடிவமைக்கப்பட்டது. அப்போ அதில் உண்மை இல்லை. இதே போலத்தான் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை. அது வேகமாக ஓடுகிறது, தயாரிக்கப்பட்டு ஓடுகிறது. கண்ணால் தயாரிக்கப்பட்டு, காதால் தயாரிக்கப்பட்டு, மூக்கு நாக்கு உடல் இந்த 5 உறுப்புகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு உறுப்பு தான் ஒரு உறுப்பு தான் இந்த மனம் என்பது. அப்போ இந்த 5 சென்சர்களாலும் உருவான ஒரு சென்சர் தான் மனம் என்ற சென்சர். அது வேகமாக சுழல்வதன் காரணமாக அது நாங்கள் இருக்கிறது என்று தான் நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லா மனிதர்களும் இந்த பிடியில் தான் இருக்கிறாங்க. மனோலோகத்தில் புப்பங்கமா தம்மா மனோசெட்டா மனோமயா, மனதால் உருவான உலகத்தை உண்மை நினைத்து கொண்டு வாழ்கிறாங்க. சித்தேன நீயத்தி லோகோ சித்தேன பரிகசதி, எண்ணங்களால் உருவான உலகம், எண்ணங்களை உண்மையை நம்பி வாழ்கிறாங்க. அப்போ அது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க, நினைப்பில் இருக்கிறாங்க. மனதின் மாய்க்குள் இருப்பது உங்களுக்கு தெரியாது.
எல்லாருமே இதுதான், எல்லாத்துக்குமே இதுதான் நடந்து கொண்டிருக்கு. மனதால் உருவான உலகம், எண்ணங்களால் உருவான உலகம். இது உண்மையை நினைக்கிறாங்க, நினைத்து அந்த பிடியில் வாழ்கிறாங்க. அந்த பிடிக்கு பெயர் தான் சக்காய துஷ்டி, இதான் ஆத்ம துஷ்டி. அந்த பிடிக்கு பெயர். உலகம் இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்குது அப்படின்றத ஒரு பிடியில் இருக்கிறாங்க. ஒரு பிடிக்கு பெயர் தான் ஆத்ம துஷ்டி, அதுதான் சக்காய துஷ்டி. இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி. இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டிக்குள்ள எல்லாம் இருக்கிறது. நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நட்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாம் இருக்கிறது. அப்போ இந்த இருக்கிறது என்ற துஷ்டிக்குள்ள இருக்கும் மனிதனுக்கு எல்லாம் இருக்கிறது என்றால் அப்போ அவர் இருப்பது சக்காய துஷ்டி என்கிற அந்த ஆத்ம துஷ்டிக்குள்ள. அந்த ஆத்ம துஷ்டியை முறியடித்தால்தான் எங்களுக்கு ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது என்ற உண்மையை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். துஷ்டியில் இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்று சொல்வதெல்லாமே வெறும் எண்ணங்கள் தான். அதை நினைத்து கொண்டு தான் இருப்பார். அப்போ இது நினைப்பது அல்ல, இது உணர்வது. உணர்வது என்றால் அது ஞானம். இந்த ஞானத்துக்கு பெயர் தான் உணர்வு. இப்போ ஞானத்துக்கு தான் இது எல்லாமே அகப்படுது. முதலில் அவர் கல்யாணமிச்சவின் செய்தியில் சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்ட விடயத்தை புரிந்து கொள்வதற்கு அவர் விமர்சிக்கிறார், விதர்சனா பண்ணுறார். தனக்குள் நடக்கும் கதையை தான் உண்மையை காண தான் விதர்சனா பண்ண வேண்டும் பண்ணுகிறார். பண்ணி பார்த்தா அதன் உண்மைத்தன்மையை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையிலும் அவர் கையாண்டு பார்க்கிறார். நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது அன்றாட வாழ்க்கையில் எல்லாமே எண்ணங்கள் தான். எல்லா நேரத்திலும் எண்ணங்கள் தான் ஸ்பாக் ஆகி கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து இரவைக்கு நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் ஒரு மனிதன் ஏகப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறார், ஏகப்பட்ட விஷயங்களில் கதைக்கிறார், ஏகப்பட்ட எண்ணங்கள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ எண்ணங்கள் அற்ற நேரம் என்று ஒன்று கிடையாது. அப்போ எல்லா செயலிலும், எல்லா வார்த்தைகளிலும், எல்லா சிந்தனையிலும் அவர் இருப்பது இந்த எண்ணங்களில் தான். எந்த காரியத்தை நாங்கள் செய்தாலும் அது ஒரு எண்ணம் மட்டும்தான். நாங்கள் வாசல் கூட்டுறோம், வாசல் கூட்டுறது என்பது ஒரு செயல்பாடு தான். ஆனால் அது ஒரு எண்ணமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அது ஒரு எண்ணமாகத்தான் தோன்றுகிறது. ஏன் வாசலை கூட்டுறோம்? நாங்கள் கூட்டும்போது இலைகள் இருக்குது, குப்பைகள் இருக்கிறது, அசிங்கம் கிடக்குது, பேப்பர் கிடக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்டது வாசலில் கிடக்குதுன்னு சொன்னால் அப்போ அவை அனைத்தும் எண்ணங்கள் தானே. அப்போ எண்ணங்களை தான் நாங்கள் கூட்டிக் கொண்டிருக்கிறோம். வாசலை எல்லாம் கூட்டுறோம். வாசல் என்பதும் ஒரு எண்ணம். ஆனால் கூட்டும் போது அந்த செயலை நாங்கள் பார்ப்பது கிடையாது. எல்லாமே எண்ணங்களாகத்தான் பார்க்கிறோம். அப்போ செயலுக்குள் இருப்பது எண்ணம் தான். செயல் ஒன்று அங்கே எங்களுக்கு கிடையாது, வெறும் எண்ணமாகத்தான் இருக்கிறது. இப்போ வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். இப்போ நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை பேசுகிறோம். இப்போ எல்லாமே இந்த தொழில்பாடு ஒன்று நடக்குது. அப்போ அந்த தொழில்பாடை பார்ப்பது கிடையாது. ஆனால் வார்த்தைகளை உண்மையை நம்பி பேசிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருமே பேசுகிறோம். பேசும்போது வார்த்தைகள் உண்மையாகத்தான் வருகிறது. வார்த்தைகளில் இருப்பது எல்லாமே எண்ணங்கள். இப்போது மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம், ரோஜா, மல்லிகை, சூரியன், சந்திரன், எல்லாமே வெறும் எண்ணங்கள். அப்போ எண்ணங்களை தான் நாங்கள் பேசுகிறோம். வார்த்தைகள் அனைத்தும் எண்ணங்கள். அப்போ எங்கே இருக்குது? சூரியன் வெளியில் இருக்கிறதா? சந்திரன் வெளியில் இருக்கிறதா? அம்மா வெளியில் இருக்காங்களா? அப்பா வெளியில் இருக்காங்களா? எங்கே இருக்கிறாங்க? யார் எங்கே இருக்கிறாங்க? எது எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா அந்த நடைமுறை பக்கம் பார்த்தா தான் இது எங்கேயும் கிடையாது. எல்லாமே சத்தமும் வர்ணமும், வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மை, இவைகள் அனைத்தும் இணைந்தது தான் அப்போது எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் தான் நாங்கள் வாழ்கிறோம், பேசுகிறோம். எண்ணங்களை தான் நாங்கள் செயல்படுத்துகிறோம். எண்ணங்களில் தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுதான் சப்ப சங்கார என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். சப்ப சங்கார இந்த பேச்சும் ஒரு எண்ணம் தான், செயலும் ஒரு எண்ணம் தான், அப்போ சிந்தனையும் ஒரு எண்ணம் தான். அப்போது இதுதான் சப்ப சங்காரம். மூன்றுமே பேச்சு, சிந்தனை, செயல், இது மூணுமே எண்ணங்கள் தான். அப்போ எண்ணங்களை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர நிஜமாக இருக்கும் உலகத்தில் அல்ல.
அப்போ இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் உலகம் உண்மையை நினைத்து கொண்டு வாழ்கிறோம். அப்போ வாசல் கூட்டும் போது வாசலை கூட்டுகிற போது குப்பைகள் கிடக்குதுன்னு சொன்னால் அப்போ குப்பையை கூட்டும் நான் இங்கே இருக்கிறேன். அப்போ நான் தான் குப்பையை கூட்டி அள்ளுறேன், குப்பையை பெருக்கிறேன். அப்போ குப்பை என்று ஒன்று கிடையாது, இது வெறும் எண்ணங்கள் என்ற சத்தியத்தை அவர் நடைமுறையில் கையாண்டா அந்த இடத்துல அந்த விமர்சனத்தோடு அவர் நடைமுறை பக்கம் வந்து அதை பார்த்து அந்த செயலை செஞ்சாருன்னு சொன்னால் அப்போ அங்கே நான் என்று ஒருத்தர் இல்லை. குப்பைகளை கூட்டும் நான் இருக்கிறேனா? இல்லை. அப்போ அங்கே ஒரு செயல் தான் நடக்குது. அந்த செயலுக்கு செயல் அங்கே நடக்குதுன்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளும் போது அப்போது நான் இல்லை, அங்கே குப்பையும் கிடையாது, குப்பையை கூட்டும் நானும் இல்லை. அப்போ இங்கே தான் சப்ப சங்கார என்ற சமத்தை என்ற நிலைக்கு வருது. சப்ப சங்கார சமத்தை என்ற நிலைக்கு வருவது இப்படித்தான். அப்போது அவுத்வானம் சம்பூத்தா உத்வானம் பவிஷ்யத்தி, முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதம் இல்லாமல் அழிஞ்சு போகுன்னு சொன்னால் இப்போ இந்த உண்மையை புரிந்து கொண்டால்தான் அது அழிஞ்சு போகும். உண்மையை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் அது உண்மை என்ன நம்பி அந்த உபாதான ஸ்கந்தைக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ உபாதான பச்சையா பவபச்சையா ஜாதி ஜரா மரண சோக பரிதேவ துக்க தோமனச உபாயாசா சம்பவந்தி என்ற இந்த சத்தியத்தை காணாததுனால நாங்கள் அந்த துன்பத்துக்கு இன்னலாகி போய்கொண்டிருக்கிறோம். துன்பத்துக்கு முகம் கொடுத்து பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பயணத்தை இடைநிறுத்தத்தான் இந்த பயணத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளத்தான் இந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அந்த வழியை கையாண்டு இந்த வழிக்கு வருபவர் அப்போ அவுத்வானம் சம்பூத்தா உத்வானம் பவிஷ்யத்தி என்ற மீதம் முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதமில்லாமல் அழிந்து போகுது. அப்போ அழிந்து போவதற்குன்னு சொல்லி இங்கே ஒன்றும் கிடையாது. எல்லாமே இது தர்ம, இதெல்லாமே சுபாவ தர்மம். அப்போ ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே எண்ணங்கள். இப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை, அது வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. அப்போ அதுக்குள்ளே நாங்கள் எங்கேயுமே இறங்கி பிடிச்சு கொள்வதற்கு அப்படி ஒன்று இங்கே எங்கேயுமே கிடையாது. இப்போ இதை புரிந்து கொள்ளும் போது அவர் வெளியில் உலகத்திலிருந்து மீள்கிறார், மனோ உலகத்திலிருந்து மீள்கிறார். அப்போ எண்ணங்களிலிருந்து மீள்கிறார், வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார் என்றால் அப்போ இங்கே சப்ப சங்கார சமத்தை என்ற நிலையை அடைகிறார். அப்போ எந்த எண்ணமாக இருந்தாலும் அதுக்கு வேல்யூ ஒன்று கிடையாது, அதுக்கு மதிப்பு ஒன்று கிடையாது. செயலை செய்தாலும் அவர் செய்வது கிடையாது, பேசினாலும் அவர் பேசுவது கிடையாது, எந்த சிந்தனையாக இருந்தாலும் அவர் சிந்திப்பது கிடையாது. அப்போ எல்லாமே சிஸ்டமேட்டிக்கல் இங்கே நடக்குது. ஒரு செயல்பாடு தான் நடக்குது இங்கே. அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லாமல் இந்த மரம் போல், இந்த செடி போல், இந்த கல் போல், இந்த ஆகாயம் போல் அவர் இந்த சுபாவ தர்மத்தோடு இணைகிறார். அது ஒரு செயலாக நடக்குது. அப்போது நான் இல்லாமல் எல்லாமே இங்கே நடக்குது, நான் இல்லாமல் எல்லாமே நடக்குது. அப்போ அந்த செயலை செய்யும்போது அப்போ அது ஒரு செயலாகத்தான் இங்கே நடக்குதே தவிர அப்போ அங்கே அந்த அதிர்வுக்குள்ளான அவர் இல்லாமல் போகிறார். உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு வாழும் மனிதன் அதிர்வுக்குள்ளாகி இருக்கிறார். எந்நேரமும் ஒரு வேதனை, எந்நேரமும் ஒரு கவலை, ஒரு துன்பம், ஒரு அழுத்தம், இந்த துஷ்டிகள் தான் மனிதன் வாழ்கிறார். அப்போ அந்த துஷ்டிகளிலிருந்து அவர் மேல்கிறார் சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது. அப்போ அங்கே அந்த அதிர்வு அற்ற சுபாவத்தை அடைகிறது. அதிர்வு அற்ற சுபாவத்தை அடையும் போது அங்கே எதுக்குமே இணங்காத ஒரு நிலை, எதுக்குமே ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை, எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீண்ட ஒரு நிலை. அப்போ அதை பிறந்த பிஞ்சு குழந்தையை போல பிரபாஸ்பரமான மனநிலை, தூய்மையான மனநிலை, பசுமையான ஒரு மனநிலை, எதற்குமே கலங்காத ஒரு மனம். ஆச்சரியம் சுவாமி, அற்புதம் சுவாமி, இது மகா காம்பீரம். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் அவுத்வானம் சம்பூத்தா உத்வானம் பவிஷ்யத்தி, இது முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதமில்லாமல் அழிந்து போகிறது. அப்போ இது எங்கேயும் இருப்பது கிடையாது, எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்களுக்கும் வேல்யூ ஒன்று கிடையாது, மதிப்பு ஒன்று கிடையாது. அது எந்த எண்ணமாக இருந்தாலும் அது ஒரு சென்சர் சிஸ்டம் மட்டும்தான். அப்போ இதை அவர் கவனிக்கிறார், நன்றாக உற்று நோக்கி பார்க்கிறார். அப்போ எல்லாமே அது ஓடிக்கொண்டிருக்கு திரைப்படம் போல். திரைப்படத்தில் ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே தயாரிக்கப்பட்டு ஓடுது. அதில் நிஜம் இல்லை, அது உண்மை இல்லை, அது போலியானது, அது உருவாக்கப்பட்டது. அப்போ அதில் உண்மை இல்லை. அது போல் நிஜ வாழ்க்கையில் நாங்கள் பார்ப்பதில் உண்மை இல்லை, கேட்பதில் உண்மை இல்லை, உணர்வதில் உண்மை இல்லை. அப்போ எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார், புத்த சுபாவம் அடைகிறார், உலகை வெல்கிறார், மரணத்தை வெல்கிறார். இதுதான் மரணத்தை வெல்லும் வழி.
நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி. இதை தவிர வேறு வழிகள் எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த சத்திய தர்மம் இந்த புத்தோத்பாத போதனைகளில் 2500 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கும் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்றால், உங்களுக்கும் இதை கேட்டு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்றால், அது இந்த புத்தோத்பாத போதனைகளில் தான். அது வேறு எங்கேயுமே கிடையாது. இப்போ நீங்களும் இதை கேட்டு புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்க சொன்னால், முயற்சி பண்ணிங்க சொன்னால், இதை நடைமுறை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களாலும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய முடியும். உலகை வென்று மரணத்தை வென்று புத்த சுபாவம் அடைய முடியும். திருவன் சரணம்.